அந்த மகள் சொல்றா, அப்பா நீங்க ஆண்டவரை நோக்கி ஒரு பொருத்தனை பண்ணிட்டீங்க, வாசல் எது வருமோ அதை நான் பலி சர்வாங்க தகன பலியா, அதுவும் சர்வாங்க தகன பலியா செலுத்துவேன்னு சொல்லிட்டீங்கப்பா. என்ன பார்த்துட்டீங்க, என்ன பலியிட்டுருங்கப்பா, நீங்க உங்க வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக எனக்கு செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த மகள் செய்தாங்க. மகள் சொல்றாங்க. ஆனா நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனத்துல பலி செலுத்தி விட்டார் என்று இருக்குது. மகளை பலி செலுத்தி விட்டார். தேவனுடைய ஜனங்களே, இந்த நாட்கள்ல இந்த வாலிப பிள்ளைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம், பெண் பிள்ளைகளா இருக்கலாம், ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கலாம், யாராக இருக்கலாம், இந்த நாட்களில் அருவருப்பான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, இதை செய்யாதீர்கள், இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொன்னால் கீழ்ப்படியல. அந்த நாட்களில் தன்னுடைய உயிரையே கொடுக்கிறதுக்கு வாலிப மகள் எழும்பி வந்திருக்கா. இந்த சரித்திரத்தை யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. எப்தாவை பத்தி நிறைய பேர் பேசி இருக்கிறாங்க, ஆனா இந்த மகளை பத்தி யார் பேசி நான் இதுவரை கேள்விப்பட்டது கிடையாது. அது போல வாலிப மகள், புருஷனை அறியாத ஒரு